மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி என்கிற பகுதியை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். தும்பி அப்படின்னா வண்டு, கோத்தும்பி அப்படின்னா அரச வண்டுன்னு பேர். கோனால அரசன் அர்த்தம். கோத்தும்பின்னா அரச வண்டுன்னு பேர். இந்த வண்டு மலருக்கு பக்கத்தில் போய் ரீங்காரமிடும். அது என்னமோ தூது சொல்ற மாதிரி இருக்கான் அவருக்கு. சில வண்டுகள் மலர்லையும் உட்காரும், மலத்திலையும் உட்காரும். ஆனால் இந்த அரச வண்டு நறுமலர்களில் மட்டுமே உட்கார்ந்து தேன் எடுக்கும். அதனால அது கோத்தும்பின்னு அதுக்கு பேர். கீழான பொருட்களை நாடாத வண்டு அது கோத்தும்பி. இந்த இறைவனுடைய திருவடி தாமரைகளாகிய மலர்களில் சென்று நீங்கள் ஊதுங்கள் என்று இந்த வண்டுகளுக்கு மாணிக்கவாசகர் அறிவுறுத்துகிற பாடல்கள் தான் இந்த திருக்கோத்தும்பி என்கிற பாடல்கள். மயில் விடு தூது, வேல் விடு தூதுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இது வண்டு விடு தூது மாதிரி இருக்கு. சிவபெருமானிடத்திலே தூது அனுப்புகிறார் வண்டுகளை. இப்ப பாடல் 1, பூவேறுகோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நன்மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரியா சேவேறு செவடிக்கே சென்றூதாய் கொத்தும்பி. பூவேறு கோணும்னு வருது. பூவில் யார் ஏறி உட்காந்துக்குவா? தாமரை பூவில் பிரம்மா. அதனால பூவேறு கோணும் அப்படின்னா தாமரை மலரில் ஏறி அமர்ந்திருக்கிற பிரம்மனும் அப்படின்னு அர்த்தம். புரந்தரனும், புரந்தரன் என்று சொன்னால் அது தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனை குறிக்கும். அதனால இந்திரனும் பிரம்மாவும் இந்திரனும் சொல்லியாச்சு. அப்புறம் பொற்பமைந்த, அழகு அமைந்த, நாயேறு செல்வியும். நாக்கில் உட்கார்ந்து இருக்கிற அம்மா யாரு? பிரம்மதேவனுடைய நாக்கில் உட்கார்ந்து இருக்கிறது சரஸ்வதி. அதனால பிரம்மனது நாக்கில் ஏறி அமர்ந்திருக்கும் செல்வியும் கலைமகளும் அர்த்தம். அப்புறம் நாரணனும், நாரணன்கிறது திருமால், நம்ம பெருமாள். அதனால திருமாலும் நான்மறையும் 4 வேதங்களும் மாவேறு சோதியும். இதுதான் புதுசு, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாது. மாவேறுனா பெருமை மிகுந்த, ஜோதி அப்படின்னா ஒளி வடிவினான ருத்ரன். இந்த அழிக்கும் கடவுளுக்கு ருத்ரன்னு பேரு. அதனால பிரம்மா, திருமால், ருத்ரன், 4 வேதங்கள், சரஸ்வதி, யாராலையும் அறிய முடியாதவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்படி வராரு. பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நன்மறையும் மாவேறு ஜோதியும். மாவேறு ஜோதி என்ன? பெருமை மிகுந்த ஒளி வடிவினான ருத்ரன். வானவரும் தேவர்களும், ஏனைய தேவர்கள், இவங்களும் தேவர்கள் தான். ஆனால் இதை தவிர மற்ற தேவர்களும் தாம் அறிய ஒண்ணாத சேயேறு திருவடிக்கே. சேன்னா காளமாடுன்னு அர்த்தம். சிவபெருமான் காளை வாகனத்தில் தானே வருவார். அதனால சேயேறு தேவடி, காளை வாகனத்தில் ஏறுகிற இறைவனுடைய திருவடிக்கே சென்றூதாய், சென்று ஊதுவாயாக. கோத்தும்பி அரசவண்டு, அதாவது அர்த்தம். பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரியா சேவேறு செவடிக்கே சென்றூதாய் கொத்தும்பி. இப்ப 2வது பாட்டு. சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் அதை சொல்ல வராரு.
சிவபெருமான் என்னை ஆட்கொண்டிராவிட்டால் நான் யாரு? என்னுடைய உள்ளம் யாரு? ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் இங்க இந்த பாட்டில் சொல்றாரு. நானார் என் உள்ளம் ஆர் ஞானங்கள்ளார் என்னை அரறிவார் வானோர் பிரான் என்னை அண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடல் தலையில் உண்பலிதே ரம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கொத்தும்பி. கொத்தும்பி அரசவண்டே, வானோர் பிரான் தேவர் பெருமானாகிய சிவபெருமான் மதிமயங்கி பேரருள் காரணமாக, மதிமயங்கினா அவனுடைய அருள் காரணமாக என்னை ஆண்டிலனேல் என்னை ஆளாக கொண்டிராவிட்டால், இப்போ முதல் வரைக்கும் போயிடணும். நான் யார்? நான் என்ன தன்மை உடையவனாக இருந்திருப்பேன்? என் உள்ளம்மார் என் மனம் என்ன தன்மை உடையதாக இருந்திருக்கும்? ஞானங்களார் ஞானம் எவ்வாறு வாய்க்கும்? என்னை யார் அறிவார்? என்னை பற்றி யார் அறிந்து கொள்வார்கள்? சிவபெருமான் ஆட்கொண்டதுனால என்னை எல்லாருக்கும் தெரியுது. ஊனார் உடைதலையில், ஊன்னக மாமிசம் பொருந்திய தலை. பிரம்மதேவனுக்கு 5 தலை இருந்துச்சு, சிவபெருமானுக்கு 5, எனக்கு 5ன்னு அந்த ஆள் ரொம்ப தலைக்கணம் கொண்டு போய் திரிஞ்சேன். அப்போ இவர் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட்டார் சிவபெருமான். அதனால தான் பிரம்மனுக்கு இப்போ 4 தலை இருக்கு. அந்த ஒரு தலையில் இருக்கிற சதையெல்லாம் எடுத்துவிட்டு வெறும் மண்ட ஓட்டை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கிறாராம் சிவபெருமான். அதனால ஊனார் மாமிசம் பொருந்திய உடைதலையில், பிரம்மனது உடைந்த தலை ஓட்டில், எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டா உடைஞ்ச மாதிரி தானே தெரியும். உன் பலிதேர் உண்ணுவதற்கு பிச்சை எடுக்கின்ற, பலினா பிச்சை எடுக்கிறது. உன் பலிதேர் உண்ணுதற்கு பிச்சை எடுக்கிற அம்பலவன் அம்பலவானனது தேனார் கமலமே தேன் நிறைந்த தாமரை மலர் போன்ற திருவடிக்கே சென்றூதாய் சென்று ஊதுவாயாக. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யாரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கொத்தும்பி. இது பாடல் எண் 2, திருக்கோத்தும்பியில் 2வது பாட்டு. இப்போ திருக்கோத்தும்பியில் 3வது பாட்டுக்கு நம்ம போனோம். 3வது பாட்டு என்ன? இந்த பூவில் எல்லாம் போய் வண்டுகள் மொய்க்கின்றன. எதுக்கு மொய்க்கின்றன? தேன் எடுக்கிறதுக்கு. தேன் என்ன 1 லிட்டர் தேனாக இருக்கும்? உள்ளத்தி இருக்கும். அதனால இவர் என்ன சொல்றாரு? திணையளவு தேன் இருக்கிற பூவில் ஏப்பா போய் இப்படி அலையிறிய? நிறைய தேன் உள்ள பூ ஒன்று இருக்கு, அதான் சிவபெருமானுடைய திருவடி மலர், அதில் போய் தேனடு அப்படின்னு சொல்ல வராரு. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கொத்தும்பி. கொத்தும்பி அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு? அரசவண்டு. கோத்தும்பின்னா அரசவண்டே அப்படின்னு அர்த்தம். தினைத்தனை உள்ளது, தினை அளவாய் தேன் இருக்கிற ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, ஒரு சின்ன பூவில் போய் தேனை குடிக்காம, நினைத்தோறும் எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்போவெல்லாம், காண்தோறும் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாயோ அப்பொழுதெல்லாம், எப்போதும் மற்ற எல்லா காலங்களிலும் அனைத்து எலும்பு உடம்பில் உள்ள எல்லா எலும்புகளும் உள்நக உள்ளே நெகிழும்படி ஆனந்த தேன் சொரியும் பேரின்ப தேனை பொழிகின்ற சிவபெருமான். ஆனந்த தேன் சொரியும் பேரின்ப தேனை பொழிகின்ற குனிப்புடையானுக்கு கூத்துடையா பெருமான். குனிப்புடையான்னா கூத்துடைய பெருமான். குனிப்புடையானுக்கே சென்றூதாய் போய் ஊதுவாயாக அப்படிங்கிற. தினைத்தனை உள்ளதோர் பூவில் தேன் உண்ணாதே.
நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எப்போ இனிக்கிறார் அந்த சிவபெருமான் தேன் மாதிரி. பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் படித்தாலும் பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் அத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பேம்பாறு வள்ளலார். அப்படி நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் இனிக்கிறவன் சிவபெருமான். அப்படி இனிக்கிறது மட்டுமில்ல, நம்ம உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் நமக்கு உருகி போகிறது. அந்த அளவுக்கு ஆனந்த தேனை அவன் சொரிகிறான். அப்படிப்பட்ட குனிப்புடையானுக்கு கூத்துடைய பெருமானுக்கே சென்று ஊதுவாயாக. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் கண்டொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி. அடுத்தது பாடல் எண் 4. இதுல ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். உங்களுக்கும் தெரியும், கண்ணப்ப நாயனார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தென்னை வா என்ற வன்கருணை சுண்ணப்பொன்னிற்றற்கே சென்றூதாய் கொத்தும்பி. கண்ணப்பன்கிறவர் வேடுவ குலத்தில் பிறந்தவர். பிறக்கிற போது 3.5 கிலோ இருந்தாராம். திண்ணன் இருக்கே இந்த பிள்ளைங்கிறதுக்காக திண்ணன்னு பேர் வச்சார். அதனால சில நகரத்தார் வீடுகளில் திண்ணப்பன்கிற பேர் இருக்கும். திண்ணன் அந்த பேர் வச்சார். அவருக்கு என்ன தெரியும், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேடுவர்கள், வெட்டு குத்து அடி நொறுக்குன்னு தானே பேசுவீங்க. அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவர். அவருக்கு அங்கே சாமி கும்பிட்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு முருகப்பெருமானை மட்டும் கும்பிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தரம். ஒரு தரம் வேட்டைக்கு போனார் 2 பேரை கூட்டிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸை. அங்கே போனால் ஒரு பன்னி இங்கிட்ட அங்கிட்டும் அதுக்கு இவரை அலக்களிக்குது. ரொம்ப தூரம் போய் அந்த பன்னியை ஒரு வழியாக கொண்டு விட்டார். உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் வந்துட்டோம், பசிக்குது, இந்த பன்னியை சுட்டு சாப்பிடுவோன்னு இருக்கார். இவர் ஏன் தண்ணி தவிக்குதுப்பா வாங்க போவோம். சரின்னு அங்கே ஒரு ஆற்றுக்கு போயிருக்காங்க. ஆற்றுல போய் நின்று இப்படி அண்ணாந்து பார்த்தாரு திண்ணன். பார்த்தோன்னே அங்கே ஒரு மலை தெரியுது. கூட ஒரு கூட ஒருத்தன் போயிருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நானன்னு ஒருத்தன். இந்த மேலே இருக்கிறது ஒரு மலையில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே குடுமி தேவர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கும்பிடலாம்னு சொன்னேன். இவருக்கு குடுமி தேவரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவருக்கு இந்த மிருகங்களை வேட்டையாட தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம்னோன்னா அவருக்குள்ள ஒரு உணர்ச்சி, என்னடா அது இப்படி சொல்கிறான்னு. இப்போ தண்ணி குடிக்கிறத விட்டு வா மேலே போவோம்ட்டார். மேலே ஏறி போனால் இவருக்கு அன்பு பெருக்கெடுக்குதான். சேக்கிழார் சொல்கிறார், நாணனும் அன்பும் முன்னே போக இவர் பின்னால் போனாராம். மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதில் பூவெல்லாம் போட்டிருக்கு. முன்னால் கொஞ்சம் தொன்னையில் பொங்கல் இருக்கு. இது என்னன்னு கேட்டிருக்கேன். இது இங்கே ஒருத்தர் ஒரு ஐயர் வருவார். அவர் சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு போவார். அப்போ சரி, அப்போ நம்மளும் அபிஷேகம் பண்ணுவோம், சரி வான்னு கீழே வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுமே. இவன் இந்த பன்னி இருந்துச்சுல்ல, அந்த பன்னிக்கறியை சுட்டு அது இருக்கிறதுல நல்ல சுவையான கறியாக தேர்ந்தெடுத்து ஒரு தேக்கு தொன்னையில் வச்சுக்கிட்டு அவருக்கு பூ போடணுமேங்கிறக்காக காட்டு பூவெல்லாம் பறித்து தலையில் குடுமியில் சொருகிட்டு, அந்த காலத்தில் குடுமி வச்சுருப்பாங்க, குடுமியில் சொருகிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுமே, எந்த குடத்தில் கொண்டு போகிறது, குடமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்படியே தண்ணி அள்ளி வாயில் வச்சுக்கிட்டாரு நிறைய.
அங்கே போனால் அந்த அவர் ஏற்கனவே பூ போட்டிருப்பார்ல, அந்த பூவை அப்படியே செருப்பு காலால் தள்ளி விட்டார். சிவலிங்கத்து மேலே இருக்கிற வாயில் இருக்க தண்ணியை அபிஷேகம் பண்ணார். தலையில் இருக்கிற பூவை எடுத்து சாமிக்கு போட்டார். சாமி, இந்தா உனக்கு ரொம்ப சுவையான, நான் தின்னு பார்த்து எச்சில் பண்ணி பார்த்த கறி இருக்குது, பன்னிக்கறி சாப்பிடுனார். பன்னிக்கறி கொண்டு போய் அவர்கிட்ட இருக்கிறத, அதை அவர் சாப்பிட்றத அன்போடு சிவபெருமானுக்கு கொடுத்தார். இவரெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த நாள் காலையில் அவர் வராரு. இந்த ஐயர் சிவகோச்சரியார்னு ஒரு ஆச்சாரியார், அவர் வர்றாரு. ஐயோ, இந்த அனுசிதம் பண்ணது யாரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு புண்ணியானம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே போய் குளிச்சுட்டு வந்து அவர் பூஜை பண்ணிட்டு போகிறார். ஆனால் மறுநாள் காலையிலையும் திரும்ப திண்ணன் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி இப்போ வந்து மான்கறி காடைக்கறியெல்லாம் கொண்டாந்து, இது மான்கறி பன்னிக்கறியை விட நல்லாயிருக்கும், சாப்பிடு சாமி அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறேன். இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. 6 நாள் ஆச்சு. 6ஆவது நாள் பொறுக்க மாட்டாமல் சிவகோச்சாரியார் சிவபெருமான்கிட்ட முறையிடுறார். யார் பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு கடவுளே நீ தான் காப்பாற்றணும், இது இப்படி அதை கண்டுபிடின்னு. சிவபெருமான் அவர் கனவுல போய், நீ ஒன்றும் கவலைப்படாத சிவகோச்சரியார், நமக்கு எல்லாம் என்னிடத்தில் அன்புள்ளவன் ஒருவன் செய்கிறான், நீ நாளைக்கு வந்து ஒளிஞ்சிருந்து பாரு. மறுநாள் வந்து அவர் வழக்கம் போல பூஜை பண்ணி ஒளிஞ்சிருந்தார். இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வந்தார். வழக்கம் போல் கையில் வில்லு, ஒரு தொன்னையில் கறி, வாயில் தண்ணி, தலையில் பூ, எல்லாத்தோடையும் வாராரு. வந்தால் சிவபெருமானுக்கு ஒரு கண்ணில் இருந்து அப்படியே ரத்தமாக வழியுது. ஐயோ, இதை செய்தது யார், யாரா வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டார். போட்டு பில்லை எடுத்துக்கிட்டு தேடுறார். ஒருத்தனையும் காணோம். நல்ல வேளை சிவகோச்சரியரை பார்த்துட்டு தான் அவரை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார். பார்க்கல, கத்துறாரு, அழுகிறாரு. அதாவது தன்னுடைய தகப்பன் கண்ணில் தண்ணி வந்த மாதிரி நினைக்கிறார், ரத்தம் வந்த மாதிரி. அவ்வளவு இது பண்ணுறாரு. போய் கீழே விழுந்தடிச்சு ஓடி போய் அதுக்குள்ள பச்சளை மருந்து தெரியும் அவருக்கு. பச்சளை மருந்தெல்லாம் எடுத்து கசக்கி கொண்டாந்து கண்ணில் ஊத்துறாரு. ரத்தம் நிற்கலை. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு மனசில் பட்டுருச்சு, ஊனுக்கு ஊன், ஏதாவது ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா இன்னொருத்தருடைய உறுப்பை எடுத்து அதுக்குள்ளே வைக்கலாம்னு இப்போ பண்ணுறோம்ல, அது அப்போவே பண்ணுறாரு. சரி, அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே தன்னுடைய கண்ணை தோண்டி சிவபெருமானுடைய கண்ணு, ரத்தம் வர்ற கண்ணில் அப்பிட்டார். அப்பிட்டா இடது கண் சரியாயிடுச்சு. குதிக்கிறாரு, நான் மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. சிவபெருமான் அதோட பேசாமல் இருக்கணும்ல, அடுத்து வலது கண்ணிலேருந்து ரத்தத்தை வழிய விட்டார். இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் கையில் மருந்து இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக இடது கால் செருப்போட அந்த கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணை தோண்ட போனார். அப்போதான் சிவபெருமான் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு சொல்லி நிறுத்தினாராம். அப்போது எவ்வளவு அன்புடையவராக அந்த கண்ணப்பன் இருந்தார் அப்படிங்கிறது அந்த கதையில் வரும். அது மாதிரி அன்பு எங்கிட்ட இல்லையே, அப்படி இருந்தும் நீ என்னை ஆட்கொண்டாயேன்னு சொல்லி மாணிக்கவாசகர் பேசுகிறேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பருடைய அன்புக்கு ஒப்புடைய அன்பு இல்லை என்னிடத்திலே இல்லாமை கண்ட பிறகும், என் அப்பன் என் தந்தை என் ஒப்பில் எதனோடும் ஒப்பில்லாத என்னையும் ஆட்கொண்டருளி, ஒன்றுக்கும் பத்தாத என்னை கூட ஆளாக கொண்டு அருள் செய்து வண்ணப் பணித்து, யான் ஒழுக வேண்டியவற்றை எனக்கு செய்ய பணித்து, வண்ணம்னா யான் ஒழுக வேண்டியவற்றைன்னு அர்த்தம். என்னை வா என்ற, இங்கே வாப்பா நான் அப்படின்னு சொல்லி தன்னிடத்திலே வருக என அழைத்தார்.
அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீ தில்லைக்கு வான்னு சொல்லி விட்டுட்டு போனார். அதனால் வா என்ற வன்கருணை, என்னை வா என்ற வன்கருணை மேலான இரக்கம், வான்கருணைன்னா மேலான இரக்கம், அதை உடைய சுண்ணப்பொன்னீற்றற்கே வாசனைப்பொடி பூசிய அல்லது திருநீற்றை பூசிய பெருமானுக்கே சென்றூதாய் போய் ஊதுவாயாக. கண்ணப்பனை நினைச்சு பாடின பாட்டு, அதனால ரொம்ப உருக்கமாக இருக்கும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வாயென்ற வன்கருணை சுண்ணப்பொன்னீற்றற்கே சென்றூதாய் கொத்தும்பி. அப்புறம் பாடல் எண் 5. இவர் தான் கடவுள் அவர் தான் கடவுள்னு புரியாமல் யாரையோ கும்பிட்டுக்கிட்டு அலையிறீங்களப்பா. அப்படி அலையாதிய, சிவபெருமான் தான் கடவுள், அவரை தான் கும்பிடணுங்கிறதுக்காக இந்த பாட்டு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் இன்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதன் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. கொத்தும்பி அரசவண்டே, அவர் தேவர், அவரே கடவுள், யாரோ பார்த்து அவரே கடவுள். அத்தேவர் தேவர் என்று, அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்று இங்கன் இவ்வாறு பொய்த்தேவு பேசி, கடவுள் அல்லாதவர்களை தேவர்கள் என்று புகழ்ந்து பேசி, பொய்த்தேவு, பொய்னா அதான் அர்த்தம், பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற, வீணாய் புலம்புகின்ற பூதலத்தே, இந்த பூமியிலே பற்றேதும் இல்லாது, உலகப்பற்று சிறிதும் இல்லாமல், என் பற்றற, என்னுடைய பற்றுக்கள் அற்றுப்போகும்படி நான் பற்றி நின்ற, நான் பற்றி நிற்கிற மெய்த்தேவர் தேவர்க்கே, உண்மையான கடவுளாகிய சிவபெருமானுக்கே சென்றுதாய் போய் ஊதுவாயாக. உண்மையான எல்லாரும் கண்ணகட்ட ஆளையெல்லாம் தெய்வம்னு கும்பிடுறாங்க, அப்படியெல்லாம் கும்பிடாத, பொய்த்தேவு பேசாத, மெய்த்தேவர் சிவபெருமான் இருக்காரு, அவரையே போய் அவருக்கே போய் ஊது அப்படின்னு சொல்றாரு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கண் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதன் பற்றற நான் பற்றுகின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. பாடல் எண் 6. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரக் கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம், அதான் வைத்த நிதி, சம்பாரிச்சு வைக்கிறோம்ல, ஈட்டி வைத்த செல்வம் வைத்த நிதி, பெண்டிர் பொண்டாட்டி, மக்கள் ஈன்றெடுத்த மக்கள், குலம் நாம் சார்ந்திருக்கிற குலம், கல்வி கற்ற கல்வி, இதெல்லாம் என்னன்னா மயக்கத்தை தருகிறவை. அதனால பித்த உலகில் மயங்குகின்ற இந்த உலகத்தில் பிறப்போடு இறப்பு என்னும், பிறப்பு இறப்பு என்கின்ற, பிறக்கிறோம் சாகுறோம் மறுபடி பிறக்கிறோம், அதிலிருந்து காப்பாற்றுறது யாரு? சிவபெருமான். அதனால சித்த விகார கலக்கம் தெளிவித்த, மனத்தில் உண்டாகும் மாறுபட்ட சிந்தனைகளால் உண்டாகிற விகாரத்தை, குழப்பத்தை தீர்த்து, சித்த விகார கலக்கம் தெளிவித்த, தெளிவுபடுத்திய வித்தகத்தேவர்க்கே, திறமை உள்ள மேலான இறைவனிடத்திலேயே சென்றூதாய் சென்று ஊதுவாயாக. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்கிறார். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி எனும் பித்த உலகில்
பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரக் கலக்கம் தெளிவித்த வித்தகத் தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. இப்படி திருக்கோத்தும்பிய தொடங்கிட்டோம். இன்னைக்கு 6 பாடல்கள் பார்த்துருக்கோம். 7வது பாடலிலிருந்து அடுத்த வாரம் பார்ப்போம்.